ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்காரு, ஒரு மகன் பெரிய ஹீரோவாக இருக்காரு, 2 மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை. இதை அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது. என்னடா பேசுறதுன்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல திடீர்னு நேர்த்தி விட்டா என்ன பேசுறது, அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன். அடடா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல. இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராமால மட்டும்தான் முடியும். அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது. இது என்னடா தரமணின்னு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம். அது கற்றது தமிழ், வடநாட்டு பூரா கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும். இது அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன். இந்த மீரா கதிரவன் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவர் தேடி வந்தார், நீங்கள் என் படத்தில் நடிக்கணும். ஐயோ, எனக்குலாம் நடிக்க வராதியா, நான் கோவம் வந்து அடிச்சு போடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, நீங்கள் என்ன வந்து நடிக்கணும்னு கூப்பிடுற. எல்லாரும் செய்கிற விஷயங்கள் கிடையாது. நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நான் இவ்வளவும் சொன்னேன் அவருக்கு. அவர் இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்னாரு. இப்படி தான் எல்லாரும் சொல்லி ஏமாத்துறது நம்மளை. ஒரு 8 நாள் 10 நாள் கொடுங்க, 50 நாள் கொடுங்க. என்னடா இது, காசு வேற கொடுக்குறேங்கிறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு போனேன். 10 நாளுங்கிறது 40 நாள் தான் ஆச்சு. 10 நாளுங்கிறது ஒரு 40 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி, இது வந்து ராமுடைய பட விழா தானே, மீரா கதிரவன் டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லி, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் பின்னிட்டீங்க சார், உங்களுக்கு அவார்டு உறுதியாக இருக்குது சார், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.